நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். It's a great joy to be in the presence, to whispering, to hear your voice. It's a supernatural word, my Lord. அது மகிமையான வார்த்தையை கேட்க சபையார கூடி இருக்கிறோம். நீர் பேச போகிறீர், நாங்கள் கேட்க போகிறோம், நீ வாய்க்க செய்ய போகிறீர். மன தெய்வீக பிரசன்னம் இங்கு வந்திருக்க யாவர் மீதும், இந்த தேவ செய்தியை கேட்கிற அவர்கள் மீதும் மட அளவில்லாத பிரசன்னத்தை ஊற்றி மட தெய்வீக வல்லமையை நிரூபிக்கிற காரியத்தை செய்யும்படியாக செபிக்கிறேன். வார்த்தை ஆசீர்வாதம் தேவன் வெளிப்படுவீராக, இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒரு சமயம் நான் ஃபேமிலியாக ட்ரிப்பெல்லாம் வெளியே போவோம், இல்லை குரூப்பாக வெளியே போவோம். ஓகே, எப்பவுமே வீட்டில் சாம்பார் சிக்கன் அப்படி தான் சாப்பிட்டுட்ருப்போம். ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்ம ரிலேஷன்ஸு, நம்ம சர்ச் சம்திங் ஒரு முக்கியமான நபர் இருக்கும்போது பாபிக்யூ போகலாம் அப்படின்னுவோம். பாபிக்யூ போனால் எல்லாமே ஐட்டம் கிடைக்கும், ஆமாம் தானே? அங்கே போனால உள்ள ஒரு அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்க்கும்போது இருக்குமா இல்லையா? இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சொந்தம் எப்படா சாப்பிடுவோம் தோணுமா இல்லையா? சபைக்கு வரும்பொழுது மகிழ்ச்சி இருக்கணும். நான் சிரிச்ச முகத்தோட சொல்ல மகிழ்ச்சி இருக்கணும். ஹல்லேலூயா, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம ஆராதிக்க வந்திருக்க தேவன் செத்து இங்கே கிடக்கிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. பாடையை போட்டு மூஞ்செல்லாம் மூடின தேவன் இல்லை. ஹல்லேலூயா. பாடையை தூக்கி எறிந்து வந்த தேவன். அவர் வல்லமையானவர். அவர் வார்த்தை ஜீவன் இருக்கு, அவர் வார்த்தை வல்லமை இருக்கு. முக சிரிப்போட ஆமேன்னு சொல்லுவோமே, இன்னும் மகிழ்ச்சியோட ஆமேன்னு சொல்லுவோமே, இன்னும் சிரிச்சோட ஆமேன்னு சொல்லுவோமே. பாடல் ஆராதனை பாஸ்ட் நம்ம பாடும்போது கைவிட மாட்டார்னு ஒரு வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோட அறிக்கை இடுகிறேன், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். உன் புருஷன் கூட விட்டு ஓடிடுவான், அவனர் விடாதவர். உன் மனைவி கூட முடியாதுன்னு, ஆனால் அவர் கைவிடாதவர். அவர் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதா. அவர் வந்திருக்காருன்னா விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சுகமளிக்கும் ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிவி ஏன் வரலது? மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன் பண்ணுங்க பிரதர். நோ, இட்ஸ் நாட் ஆன், ரெட்ல இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்பது அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இதை விசுவாசிக்கிறவங்க பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீங்க சொல்றது அவங்களை தூங்க வைக்கிற போல இருக்கு. ஆராதனை அவரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நல்லா இல்லைன்னா நீ கண்ணு ஆறுனா மூணுனீங்கன்னா பேர் சொல்லிடுவேன். ஓகே, உண்மையா சொல்றேன். கண்ணு ஆறுனா சொர்க்கத்துக்கு போச்சுன்னா பேர் விட்டு கூப்பிட்டுருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆராதிக்கிற உற்சாக தேவன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். யாருக்கிட்ட சொல்றாரு? உங்ககிட்ட. நீங்கள், உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மளோட வேலை என்னன்னா தெரியப்படுத்துறது மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஓகே, இந்த காலை வேளையில இந்த ஓய்வு நாளில் கடந்த சண்டே முடிச்சு மறுபடியும் ஓய்வு நாளுக்கு வந்திருக்கீங்க. பலிபீடத்தில் ஆண்டவரோட வார்த்தை முகமுகமா வருது. ஒன்றதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஒன்றதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு வேளை மனைவி கணவர் வீட்டில் என்ன பேசியிருப்பீங்க, இது நடக்க மாட்டேது, அது பண்ண மாட்டேது, இது ஏதோ குழப்பம், இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, XYZ. இப்போ அவங்கள மனசில் நினச்சி தனியாக கூட சொல்லுங்க, இல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஓகேயா? என்ன சொல்லுங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதம்மா. பரவாயில்ல, பாஸ்டர் அம்மா அழகாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் அவங்க மனைவி அழகாக சொல்கிறார். அதுலையா உண்மையாக ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா செத்துரும் கூட இல்லை, உயிரோடவங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ப்ராப்ளம், அவர் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. that means ஒன்று ரெண்டு இல்ல, எல்லாத்தையும், every situation,
எல்லா காரியத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துறது மட்டும் நம்மளோட வேலையா இருக்கணும். நம்மளோட ஜெபத்துக்கு முன்பாக, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஜெபத்தை முழுமையாக நம்பி விசுவாசிக்க வேண்டும். வேதத்தை சுமப்பது பெரிதல்ல, வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஜெபத்தின் மீது முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தமா இருக்க வேண்டும். நம் தேவனிடத்தை ஜெபித்து விட்ட பிறகு அவரோட வார்த்தையை கவனமாக பொறுமையாக காத்திருந்து கவனிக்க வேண்டும். நம் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவதற்கு முன்பாக நினைத்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நம் ஒரு காரியத்தை முடிவெடுத்து அது தோல்வியை போல காணப்பட்டாலும் உள்ளான இருதயத்தில் ஜெயமோ கர்த்தரால வர முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். Just prayer is not a prayer, is a prayer answering God. நம்ம ஜெபித்திட்டு தெரியப்படுத்தி விட்டோமானால் நீ மறந்தாலும் அவர் மறக்காதவர். ஏன்னா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பேங்க் ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே சின்ன சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சேன். முடியல. ஆண்டு சொன்னார் வான், ஆனாலும் டப்பு இல்லை. அல்லையா? ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தோன்னு இல்லை, காசு இல்லை, கஷ்டம், இருக்கத்தெல்லாம் போயிடுச்சு, கஷ்டம். ஆனாலும் வியாபாரம் அதையும் ஆண்டு ஆசை வச்சேன். அப்போ ஒரு வாட்டி ஒரு பெரிய தண்ணி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு என்னோட நண்பன் பிளஸ் என்னோட பேர், அவர் என்னோட சீனியர் ஊழியக்கார், அவர் இடத்துல நானும் மனைவி இங்கேருந்து அம்ஜேகரிக்கு ஓடுறோம். ஒரு சர்ச்சுக்கு ஒரு மீட்டிங்க்கு ஓடுறோம். போயிட்டு ஒரு அழகாக போய் கார்டை காட்டுறேன். என்னோட அவர் கார்டு, இதுமாதிரி கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டேன் சொல்லிட்டு நானும் மனைவும் நான் உள்ளே போகும்போது ஜெபம் பண்ண போகிறோம். அவர் கை வச்சு இதை ஆசீர்வதிக்க போகிறார். பணம் கொட்ட போகுது. ஓகே, ஒன்றுக்கு பலிக்கு பெருக போகுது. 4 வீடு கூட வாங்கிடலாம். ஏன்னா பிஸ்னஸ் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் சொல்லிட்டு பல லட்சங்கள் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து கார்டு அடித்து பயபக்தியை வச்சு நிற்கிற முடியும். எப்படா முடியும் அவர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் ஃபெட்டின்னு அவர் பேச உங்களுக்கு எனக்கு தெரியும். அன்பு கூறன் பாட்டு பாடுறார். ஓகே, நானும் மணி முடிஞ்சவன கடைசியாக சேவியார் எப்படி இருக்கீங்க, கார்டு கொடுத்த பாஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி இதுக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் உள்ள ஓடுது. ஆஸ்வதிக்க போறாரு. என்னது ஆஸ்வதிக்க போறாரு? அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், கொஞ்சத்தில் உண்மையை ஆஸ்வதிப்பாரு. இப்படி நீங்க கூட ஜெபம் பண்ணிப்பீங்க. அவர் அதை வாங்கிட்டு நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறேன். அவர் அதை வாங்கிட்டு ஓகே சேவர் ஒன்று, ஓகே பிரதர் ஒன்று. ஆனா ஆண்டு உங்களுக்கு சபை வழி தான் கொடுத்துருக்காருன்னு, சபை வழி தான் கொடுத்துருக்காரு. 4 லட்சங்களை போட்டு 3 வண்டி நிற்குது, ஃபேக்டரி எடுத்துட்டேன், வாடகை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் காலங்கள் கடந்து போனது, கம்பெனியும் போனது, பலிபீடத்துக்கு வச்சிட்டார். ஏன்னா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அழைத்தவர் வல்லமையானவர், அவர் வார்த்தையில ஜீவன் உள்ளவர். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எப்படிலாம் வந்திருக்கீங்க தெரியாது. இந்த சுகம் அளிக்கிற ஆராதனையில எல்லா சுகமும் இருக்கு. வியாதி மட்டும் இல்ல, குழப்பத்துக்கு ஒரு சுகம். அல்லேலூயா. பிரச்சனைக்கு ஒரு சுகம். For everything one answer that Jesus can do it because his name is called healer. ஒரு சுகம் என்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர் வார்த்தை எப்படின்னா ரொம்ப ஷார்ப். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம தான் ரொம்ப ஷார்ப்னு. அல்லேலூயா. ரொம்ப தான் நீ நினைப்பீங்க ரொம்ப ஷார்ப். நோ நோ நோ, உங்களை காட்டிலும் அவரு ரொம்ப ஷார்ப். ஏன்னா அவர் உங்களை படைச்சார். அவருக்கு எல்லாத்தையும் தெரியும். அவருக்கு மனிதனை பார்க்க முடியாது. இருதயத்தின் எண்ணங்களையும் ஆவிக்குற காரியங்களும் இந்த வார்த்தை துல்லியமாக பகுத்தறிந்து ஆற்றல் கொண்ட இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. மேலும் தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் 6:17 குறிப்பிட்டுள்ளது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அவரோட வார்த்தைக்கு வல்லமை பயங்கரமா இருக்கு. அது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு என்னென்று பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் கிருபையாக நடத்தும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. அபிஷேகம் கிருபையாக நடத்தும். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 107:20.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மறுபடியும் அவர் தமது வசனத்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனத்தின் செய்தி என்னவென்றால், தேவன் நம்மை குணமாக்க டாக்டரோ மருந்தையோ மட்டும் அனுப்புவதில்லை. முதலில் அவர் தமது வார்த்தை அனுப்புகிறார். He is not sending a doctor or medicines, but he sends his anointing word. அந்த ஒரு வார்த்தை போதும் இருளை நீக்கி, பயத்தை நீக்கி, வியாதியை நீக்கி, அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாற்றிவிடும். அவர் வார்த்தை அழிவிலிருந்து தப்ப வைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நம் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது, பாவத்திலேயோ இல்ல கடனிலேயோ நோயினாலேயோ அழிவுக்குரிய பாதையில போய் கொண்டிருக்கும் போது, தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரோட வசனம் நம்மை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. அவர் தப்ப வைக்கிற தேவன், ஒருபோதும் கீழே விழ மாட்டீங்க. அவரை தூக்கி நிறுத்தி வைக்கிற தேவன். அவரோட வார்த்தை நம்பிக்கைக்கு ஆதாரமாக காணப்படுகிறது. இந்த உலகம் கைவிட்டாலும், ரிப்போர்ட்ஸ் கைவிட்டாலும், ரிப்போர்ட்ஸ் மோசமா இருந்தாலும், தேவனோட வார்த்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ரிப்போர்ட்ஸ் வேற மாதிரி காட்டும், ஆனா ரிப்போர்ட்ஸையே மாத்திர தேவன் மூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்த ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே பிரேஸ் லார்ட் நல்ல கூட ரிப்போர்ட்ஸ் வந்தனும், பாஸ்டர் என்னம்மா ஐயா இருக்குது பாஸ்டர். ஐயா தானே, உயிரோட தானே இருக்கிற, செத்த போலியே. எங்க அப்பா வால்யூமை ஒரே நிமிஷம் குறைப்பார். ஏன்னா அவர் வார்த்தைக்கு அனுப்பி சுகமாக்க கூட வல்லமை அவருக்கு இருக்கு. அவர் பேசினால் போதும் மரணமே பின்வாங்கி நடுநடுங்கும். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னைக்கு வேதத்தை படிச்சேனோ மரணமே பின்வாங்கும். ஏன்னா எங்க அப்பா வந்தாருன்னா மரணமே ஓடிப்போம். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. வீக் பாடியா வந்துருந்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், கர்த்தர் நினைச்சா இன்னைக்கு சுகம் கொடுக்க முடியும். ரொம்ப பயந்து வெளியே போயிடுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவருக்கு வீக் பாடிலாம் பிடிக்காது. அல்லேலூயா. நம்மள கொஞ்சம் பணம் வந்தனும் டவுனா இருக்க பாடி கூட ஸ்டெடி ஆகிட பார்த்துருக்கீங்களா? உள்ள நிறைய வியாதி இருக்கும், ஆனால் பணம் நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நட பாவனை எல்லாம் உண்மை தானே? இல்லை நான் போய் சொல்றேன். ஒண்ணுமில்லாத போது நல்லா இருப்பாங்க, சிம்பிளா. கொஞ்சம் பாக்கெட் நிறைய வந்துச்சு எப்படி இருக்கும் நட? இன்னும் சைக்கிளில் போனவங்க பைக்கில் இன்னும் செஸ்ட் தூக்கிடுவாங்க. அது அப்படித்தானே? இது பார்த்துருக்கீங்களா நிறைய பேரை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா அதெல்லாம் வீக் பாடி. தேவ வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். டாக்டரால் முடியுதா இந்த டாக்டர் செய்வார். நானும் ஒரு காலத்துல இருந்தேன், நான் அந்த பைபிளை தூக்குறதுக்கு அதுக்காக தான் எனக்கு கட்டி வந்தது. எஸ் வந்தது, கட்டியே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் சகலத்தையும் மாற்றும். ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். ஏன்னா ஜெபிக்கிறவனோட கூட எது இருக்குன்னா அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அவர் பேசினால் போதும் மரணமும் பின்வாங்கும், நோயை ஓடுமா. உண்மையா சொல்றேன், நான் வசனத்தோட காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். வீட்டில் இருக்க வரைக்கும் டாக்டர் வந்து பார்த்தாரு, நாடி துடிப்பு இல்ல. அவர் நெக்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவாரு? மற்ற காரியத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அவங்களும் அப்படிதான் நினைச்சு கல்லறைக்கு தூக்கிட்டு போறாங்க. வந்தாரு. யார் வந்தது? இயேசு. ஹீரோ வந்தாரு. அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அல்லேலூயா. ஹீரோ. நம்மளே பெரிய ஹீரோவா இருக்கும்போது அவர் உண்மையான ஹீரோ. அல்லேலூயா. வந்தாரு. தொடரும் கூட ஒரு வார்த்தை கேட்க, ஏப்பா தொடரன்னு கேட்கல, நிறுத்தி தொடர். ஆனா அவருக்கு தெரியும் அவனுங்க பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்ல வந்தாங்க, போயிட்டு புதைச்சிடலாம், வாட்டெவர் இட் எக்ஸ். ஆனா வந்தவங்களை ரிட்டர்ன் அனுப்புறாரு. ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், ஒருவேளை அந்த பையன் மழக்கத்தை கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஜனங்க அப்படி கூட பேசும், வந்த ஜனங்க நிறைய பார்த்துருக்கோம். ஒருவேளை அந்த பையன் சாகம் மழக்கத்தை இருந்தானோ, இப்படியாப்பட்ட அவிசுவாசமா நிறைய பேருக்கு இருக்கும்.
அதனால அடுத்த ஐட்டத்தை காட்டுறேன். யோவான் 11:43-44 வாசிக்கும் பொழுது, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இது கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். செத்தாச்சு, போடாச்சு, சீல் வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ கன்ஃபார்ம் இவன் செத்துட்டான், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் மழக்கத்துக்கு போய் சொல்லணும். ஆனா இந்த ஐட்டம் வந்து எப்படின்னா செத்து போயிட்டான். ஆனா சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அவர் வார்த்தை போது உள்ள. அது பெருசா மூடி இருக்கு. என்னது? பெருசா மூடி இருக்கு. சின்ன கேப் கூட கேப் வந்து நாத்தம் வந்துருன்றதுக்காக அவன் சகோதரி சொல்றான், நாற்றம் அடிக்குமே. அப்போ கண்டிப்பா நாத்தம் அடிக்கும். ஆனா என் தேவன் அந்த சின்ன கேப்பே போகாத இடத்துல கூட வார்த்தை போகுது. எங்கேயோ வார்த்தை போகுது, யாருக்கோ வார்த்தை போகுது, நடக்காத இடத்தோட வார்த்தை போகுது. அவர் வார்த்தை அசைக்கும், அவர் வார்த்தை புரட்டி போடும். என் தேவன் வல்லமையான. வெளியே வான்னு சொன்னார். வெளியே வரும் பொழுது அந்த துணிலாம் இருக்குப்பா, மூடிலாம் விட்டு கை காலெல்லாம் கட்டி, உண்மைதானே? கால் விரிச்சு கட்டுவாங்க, கை விரிச்சு கட்டுவாங்க, எல்லாம் கழட்டி போடும். ஒருவேளை லாசர் கை கால விரிச்சு இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் கயிறு போட்டு எல்லாத்தையும் அவுத்து விடுங்கப்பா. கட்டவுக்கப்பட்டு வெளியே வந்தான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஓய்வு நாள்ல நீங்க எல்லாம் வெளியே வருவீங்க, எல்லாம் வெளியே வருவீங்க. உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் செய்திருப்பார், ஆனால் அதை புதைக்கப்பட்டு இருந்தாலும் வைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் வார்த்தையினால எல்லாம் வெளியே வர அவர் கட்டளையிடுவார். அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 107:20 மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாள் ஆண்டவரோட வார்த்தை கிருபையான சத்தியம். நிச்சயமா எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது போல காணப்படுறீங்களோ, ஜீவனுள்ள வார்த்தை உங்களை தப்பு வைக்கும். இந்த வசனத்தின் பின்னணி பார்க்கும் பொழுது மார்க் 9:23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனத்தின் பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, ஒரு தகப்பன் தன் மகனை பேய் பிடித்து அவதிப்பட்டதனால் இயேசுவிடம் கொண்டு வருகிறார். ஏனென்றால் சீஷர்களால் குணப்படுத்த முடியாதபடியாக அந்த தகப்பன் இயேசுவிடம் வந்து, உம்மாலாவது கூடுமானால் எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை கேட்கிறதாக இந்த வேத வசனம் வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு பதிலாக இயேசுவின் வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். That means நீ விசுவாசிக்க, that means if you believe it, it will happen. If you believe it, it will happen. இது நடக்குமா? இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பால் உங்ககிட்ட கொடுக்கிறார். அவர் வச்சுட்டு இல்ல, பால உங்ககிட்ட கொடுக்கிறார். If you believe it, it will happen. நீ விசுவாசிக்க கூடுமானால், வசனம் வாசிங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமைக்கு எந்த குறையும் இல்லை. பிரச்சனை இயேசுவிடம் இல்லை, நம்மோட விசுவாசம் தான் இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இயேசுவின் வல்லமை குறை கிடையாது. இயேசுவின் வார்த்தையில பிரச்சனை இல்லை, நம்மோட விசுவாசத்தை தான் இருக்கிறது. இயேசு நம் கூட இருக்கிறார் என்பதை நம் இருதயம் நம்பி விசுவாசிக்கும் போது தான் விசுவாசிக்க கொடுக்கும். அல்லேலூயா. ஹோட்டலுக்கு காசு இல்லைன்னா போய் சாப்பிட்ற அளவுக்கு தைரியம் இருக்கணும். அது யாருக்கு இருக்காது. அல்லேலூயா. ஐயோ காசு இல்லையே, விசுவாசம் அப்படி இருந்தால் தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ரெண்டாவது வசனம் அதே வார்த்தையில் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போ ரெண்டு சொல், if you believe it, it will happen. Surely it will happen. Surely it will happen. It's a prophecy. Surely it will happen. நிச்சயமா நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு இதன் அர்த்தம் என்றால், நீ எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பது அல்ல. இதனுடைய அர்த்தம் இயேசுவின் சத்தியம், இயேசுவால் சாத்தியமில்லாத எதுவும் இல்லாத விசுவாசம் நம்மை தேவனுடைய வல்லமையோடு இணைக்கிற விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தால் ஆவியானவர் நம் வாழ்க்கையில கிருபை செய்ய முடியும். விசுவாசம் இருந்தா தான் கிருபை நடக்குங்க. விசுவாசம் இருந்தா தான் கிருபைகள் நிறைவேறும். அதற்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வார்த்தை தகப்பன் சொல்றான், ஆண்டவரே
நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்தை நீங்கி போக உதவி செய்யும். He humbles and says, அப்பா நான் நம்புறேன் தான், ஆனாலும் விசுவாசம் இல்லாத போல இருக்கு எனக்கு. அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனால் நம்ம என்னைக்கும் உண்மையை ஒத்துக்கவே மாட்டோம். அல்லையா? காலை தூக்கி சொன்னா விசுவாசிக்கிறேன் உண்மையாக சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டு திரும்ப சொல்ல எல்லாம் நடக்கும் போமான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், சூழ்நிலை வேற மாதிரி வரும். நான் நினைச்சேன், அப்பவே நான் நினைச்சேன், அதே மாதிரி தான் நடக்குது. அதான் நடக்குது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் நடக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. நடக்காத மாதிரி ஒரு நியூஸ் வருது, இல்லை சிஸ்டர் அதெல்லாம் கை விரிச்சிட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லும் போது உள்ள ஒன்று சொல்லும், நான் அப்பயே சொன்னேன்ல இது நடக்காது. நீ அவிசுவாசிக்கலையே. அல்லையா? எப்படின்னா பேங்கையும் கூட வச்சுக்கிட்டு இல்லைன்னு சுத்தின கரை இது. ஆமேன்னு சொல்லுவோமே, பேங்கையும் கூட வச்சுக்கிட்டு, சரி பேங்க் கூட வேணப்பா, அச்சடிக்கிற மிஷினே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அப்பயும் நம்பாத கதை. ஆமேன்னு சொல்லுவோமே. நம் தேவன் வார்த்தையில உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார். விசுவாசம் இருந்தால் ஆவியான வாழ்க்கையிலே கிருபை செய்ய முடியும். இன்றைக்கு இதுதான் உண்மையான விசுவாசம். பலவீனத்தோடு கூட இயேசுவை சார்ந்து கொள்வது. பலவீனத்தோடு இருக்கக்கூடாதுங்க, தைரியமா இருக்கணும். அரு இப்போ நான் வெளியே போறேன், ஓகே வெளியேட்டு போறேன், ஒரு நோய் நொடிய ஒரு இடத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு தானே கூட வாங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு நான் சாமு கிதியோன் இவங்களாம் இட்டுன்னு போகாம, ஓகே இன்னைக்கும் நாளைக்கு இழுத்துன்னு போனேன். நான் எதை இட்டு போவேன்? ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் இட்டு போவேன். அதே மாதிரி நான் உன்னோடு இருக்கிற ஸ்ட்ராங்கானவர், அவரால் எதையும் செய்ய முடியும். இன்றைக்கு நமக்கு 2 பாடங்கள் என்னவென்றால், விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டியது இல்லை, கடுகளவு விசுவாசம் கூட போதும், ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும். A small faith of mustard seed must be a truth faithful thing. நம்பிக்கை சரணடைஞ்சிடணும். சரணடைஞ்சு நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் செய்ய முடியாது. சரணடைஞ்சிட்டா நாம் எல்லாம் செய்ய வல்லவர் நம்ம கூட இருக்கிறார் என்று நம்பினால் நம்மளோட வாழ்க்கையில் அவர் இறங்கத்தை பார்க்க முடியும். எனக்கு தெரியாது, நீங்க தான் வரணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம முக்கியமாக அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் தான் நம்மளை நடத்தும். நீ விசுவாசித்தால், யோவான் 5ஆம் அதிகாரம், யாரும் எடுத்து வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 7, 8 வரைக்கும் வாசிங்களேன். வாசிங்க. 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த எந்த மனுஷன் இருந்தான்? ஒரு மனுஷன் இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று. வேதத்துல ரொம்ப காலமா 38 வருஷம் எந்த மெசேஜும் இயேசுக்கு அனுப்பல. எந்த மெசேஜும் அனுப்பல. இயேசப்பா நீங்க வாங்கன்னு சொல்ல. கூப்பிடாத இடத்துல இயேசு முதல் நிற்பார். கூப்பிடாத இடத்துல ஃபர்ஸ்ட் நிற்பார். 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு உங்க விசுவாசத்தை நல்லா தெரியும். அவர் அனைத்தும் அறிந்தவர். நீ பட்டர் பிஸ்கட்டா இல்ல கோல்டு காயின் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன்னா உன் விசுவாசம் எப்படி இருக்கோ அதுதான் கிரியை நடக்கும். விசுவாசம் அவர் அனைத்து 38 வருஷமா அவர் வெகு காலமாக இருக்கிறத அறிந்து இயேசு தேடி வருகிறார். இனி நான் சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமானால், நீ தேவனிடத்தில் சோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் பொழுது அவர் அனைத்தும் அறிந்திருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் முழு குழப்பத்தையும் பிரச்சனையும் வியாதிகளும் எதுவா இருந்தாலும் நீ முழுமையாக நம்பி விட்டுவிடும் போது தான் இயேசுவோட வல்லமை வெளியே வரும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எப்படியா பட்டயமா எப்படி இருக்கும்? பட்டயம் இருபுறம் கருக்குள்ள ஷார்ப் எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஷார்ப்பை பார்க்கணும். எதை திறக்கணும்? நம்ம பைபிளை திறக்கணும்.
வேதத்தை திறந்தாதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? எப்படி கூர்மை. அது வசனம் எப்படி போட்டுக்குது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயம். தட் மீன்ஸ் தொட்டா போயிடணும். ஓகே சாமி கோசம். இப்போ உன் கையில் ஒரு சின்ன பட்டயம் வச்சிருக்கேன். ஓகே இப்படி வந்து ஓகே நான் தொட மாட்டேன், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே பிளேட் ரொம்ப ஷார்ப், புதுசு. ஓகேவா? இப்போ தான் பைபிள் திறக்கிறார். பிளேட் கவரில் பிளேட் திறக்கிறார். ஓகேவா? கேர்ஃபுல்லாக எடுத்து இப்படி பிடிக்கணும். தம்பி பிரதர் இப்படி பிடிக்கணும், எட்ஜில் தான் பிடிக்கணும். கேர்ஃபுல். நான் தொட மாட்டேன். இல்லை நீட்டா திஸ் சைட் ஷார்ப் மேலே கை இருக்கணும். அதை இப்படி வைக்கணும். இங்கே இப்படி பிடிக்கணும். பிளேடை ஃபுல்லாக ஷார்ப்பாக. இப்போ தான் இழுத்தாலும் அறுக்கும். ஓகே இப்போ தான் இழுத்தாலும் அறுக்கும். ஏன்னா நீ பிடிச்சி நிற்கிறது எப்படியாப்பட்டது? புது வார்த்தை, புது பிளேடு. என்ன புதுசு. ஆரம்பத்துலலாம் விசுவாசம் வந்து அற்புதம் நடந்ததுக்கு என்ன காரணம்னா, ஆதியில ரொம்ப விசுவாசம் இருந்தது. நிறைய பட்டர் பிஸ்கட் இருக்கு. ஓகேவா? இப்போ உள்ள ஒன்று ஓடும். ஐயோ எடுத்துட போறாரோ இருக்கலாம். நான் இது புதுசு. நைட்டு தான் 10 மணிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஆண்டு சொன்ன ஓகே. இப்போ நான் இழுத்தாலும் வெட்டும், அவர் பிடிச்சிருந்தாலும். ஏன்னா பிளேடு ஷார்ப்பு. முன்னாடியே சொன்னேன், இது பிளேடு இல்லை, தேவனோட வார்த்தை. இப்போ ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு கேன்சர் வந்திருக்கு, ஆண்டவரே சும்மா எனக்கு கேன்சர் வந்துக்குது. ஓகே என்னை சுகமாக்குங்க, என்னை சுகமாக்குங்கன்றீங்க. ஓகே இப்போ இயேசு வந்த சீக்கிரம் குணமாக்கு, சீக்கிரம் குணமாக்குன்னு. சரி ரொம்ப கேட்டேன் சார், தப்புன்னு இழுத்து ஆயிடும், கை கட்டாயிடும். ஒன்றுக்கு ஒன்று போய் இப்போ நான் கரெக்டாக இருக்கேன், அவன் பண்ணிட்டான். நான் பிடிச்ச உடனே நீ தான் விடணும். ஓகே பிடிக்கக்கூடாது, விட்டுணும். ஓகேவா? நான் பிடிச்சிட்டேன். இவன் விட்டா தான் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஓகே இவன் ப்ராப்ளத்தை பிடிச்சிட்டே இருந்தானா கடைசி வரைக்கும் டெலிவரன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்து வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், பிடிச்சிக்கிட்டே ஆண்டவர் சுகப்படுத்துங்க, ஆண்டவர் விடுதலை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட விட்டன் வார்த்தை கருகுள்ளது. இழுத்தாலும் பாதிப்பு, மூணுத்துலயும் இருக்கு. இப்ப நான் எடுத்ததுனால ஒண்ணு, இப்ப அவரே எடுத்த அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேவா? தேவன் சில நேரத்தில் பிடிச்சி வைப்பார், சில நேரத்தில் உன்னை விட வைப்பார். அவர்கிட்ட அந்த வார்த்தையை கொடுத்த பிறகுதான் விடுதலை உனக்கு கிடைக்கும். சில நேரத்தில் இருக்குமா பிடிச்சி பழச நினைச்சு பிடிங்க விட்டா தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஒருத்தர் சின்ன உதாரணம் சொல்றேன், யாருக்கும் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம இழுத்து பிடிச்சுனே இருப்போம். இப்படித்தான். ஓகேவா? இப்படித்தான் அப்படித்தானா? அவரும் அப்படிதான். அவர் 2 நிமிஷம் வேலை, சப்போஸ் இழுத்துட்டார், சேதம் யாருக்கு? வார்த்தைக்கு சேதம். யாருக்கு சேதம்? அவர் ரொம்ப நல்லவர். சில சமயம் இழுக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கார். பார்த்துனே இருப்பார், இப்படியும் பேசலாம், பார்த்துட்டே இருப்பார். இவன் விடவே மாட்டான், சில காரியத்தை இவன் விடவே மாட்டான். பேசி அசிங்கமா பேசினு இருக்கு, இவன் விடவே மாட்டான். நம்ம கொஞ்சம் பிளேட இழுத்துடலாம். இழுத்தா யாருக்கு பாதிப்பு? பேசுறவங்களுக்கு பாதிப்பு. உண்மைதானே? பக்கத்து பாச உண்மைதான் சொல்லுங்க. பக்கத்தில் உண்மைதான் இல்லையா? என்கிட்ட சொல்லு. உண்மைதான். உனக்கு அங்கே இருக்கார். உண்மைதான். ஓகேவா? சொல்லி அவ்வளோ எல்லாம் தெரியும், அறிந்திருக்கார். ஓகேவா? எல்லாம் அறிந்திருக்கார். உங்களுக்கு நீங்களே எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. ஆமாம் தானே? உங்கள் குழந்தை பேருனா? உங்கள் குழந்தை பேருனா சொல்லுமா? 2 பசங்க பேர் சொல்லு. அபி அழகாக பார்ப்பாங்க. அபி குதி. ஓகே ஷார்ப்பாக அவருக்கு எல்லாம் தெரியும். பாப்பர் 7:30 மணிக்கு சபன் தெரியும். தெரிஞ்சும் நீ லேட்டாக வரிய. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல. பிளேடு பிடிச்சி கொடுத்துருவாரு. பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். ஏண்டா கேட்டு வார்த்தை பட்டயங்க. வார்த்தை எல்லாத்துக்கும் உதவும். வியாதியோ சுகப்படுத்தும், வியாதியும் எதுவான படுத்தும். நம்ம விட்டாதான். இல்ல
நான் 8:30 தான் வருவேன், 8:30 தான் வருவேன், எது 8:45 தான் வருவேன் அப்படின்னு பிடிச்சிருந்தா ஒரு நாள் பிளேட சொல்லுங்களேங்க, ஏன் காசு சொல்லுங்க, பாதிப்பு யாருக்கு? அது ஒரு டீசெண்டா நம்மளே சர்ச்சை கொடுங்க, பாஸ்டர் சாவி கொடுங்க, நானே வந்து காலையில் உட்காந்துக்கிறேங்க. சாலமோன் வந்துட்டாவில் ஃபர்ஸ்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. இதே போலத்தான் வாழ்க்கையிலையும் எல்லா காரியத்திலையும் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொன்ன தெரியுமா? இதுதான் ஷார்ப்பு. அவர் போட்டாலும் கொடுத்தாலும் எப்படி செய்வார். இன்னைக்கு தேவ சம்பந்தத்தில் வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க. வட்டை என்ன செய்ய கொஞ்சம் பண்ணாலும் இது தேவனோட சமூகத்தில் பேசினாலும் கேட்டாலும் கொடுத்தாலும் வாங்கினாலும் கர்த்தர் நாமத்தை மகிமை. 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவரால் அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் இருக்கா உள்ள உங்களுக்கு? ஒரு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டா ஒரு ஃபிளாஸ்க் போல இருக்கணும். எப்படி? அனல்லா இருக்கணும். சுத்தனி ஊத்துனாலும் சுத்தனி சூடா இருக்கும், குளிரா ஊத்துனாலும். ஏன்னா பிளாஸ்கோட தரம் மாறவே மாறாது. நம்ம கிறிஸ்துவ ரட்சிப்புக்குள்ள வந்தாச்சுன்னா, ஒன்ஸ் தொட்டி உள்ள போட்டு மேல தூக்கியாச்சுன்னா, அல்லவையா நீ ஒரு ஹாட் பிளாஸ்கா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா உள்ள எது ஊத்துனாலும் ஹாட்டா இருக்கும். அதான் சொல்றாரு வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு தண்டூரிலாம் உங்களுக்கு கத்து கொடுக்காது. அல்லேலூயா. ஷவர்மா கத்து கொடுக்காது. அபிஷேகம் கத்து கொடுக்கும். வார்த்தையில அபிஷேகம் இருக்கு. இயேசுன்னு கூப்பிட்டா வல்லமை இருக்கு. சும்மா பிசாசு போயிட்டு இயேசு சொல்லுனா சொல்லாதுன்னு நான் நிறைய பிசாசு ஓட்டி இருக்கேன், கூட நிறைய பேர் இருந்திருக்கேன். இயேசு ரத்தம் சொல்லணும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அப்ப அந்த வார்த்தை நமக்கு உள்ள வந்ததுன்னா இந்த பிளாஸ்க் எப்படி இருக்குமா? சுட இருக்கும். இந்த எறும்பு வந்து ஆர்ன சாப்பாடு ஓட்டும். சுட சாப்பாடு கிட்ட ஏன் போகாது? தெரியும் அதுக்கு. உனக்கு பிரச்சனை வருதுன்னா நீ ரொம்ப வெது பார்க்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ சூடா இருந்து பாரு, ஓட்டுவான் வெளியே. அபிஷேகம் 5 நிமிஷம் இருக்க கூடாதுங்க. அபிஷேகம் எப்பவும் உள்ள இருக்கணும். ஒருத்தருக்கு சபைக்கு வந்து அபிஷேகம் வரும், ஒருத்தர் பேண்ட் அடிச்சு அபிஷேகம் வரும். அல்லேலூயா. 10 பேரை பார்த்து உடனே உங்களுக்கு அபிஷேகம் வரும். அப்படி இல்லை, அபிஷேகம் எப்பவுமே இருக்கணும். அபிஷேகம் இருக்கணும். அவங்க அபிஷேகத்தில் பேசுறாங்க, பேசலன்னா இது வேஸ்ட்வாங்க சொல்லிட்டு நீயும், அது பேர் டான்ஸ் அபிஷேகம். உள்ள எப்பவுமே அபிஷேகம் இருக்கணும். the heart vessel அபிஷேகம் இருக்கும்போது வல்லமை ஒன்னெடுத்து அந்த வசனத்தின்படி வாசி, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் சொல்லிட்டார் உங்ககிட்ட அபிஷேகம் வந்துட்டல, உலகமா சுத்தி இருந்த என் கூட வந்துட்டல, வா நீ என் கூட வந்து தண்ணில நுழைஞ்ச அபிஷேகத்தை ஊற்றிட்ட, நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அதாவது அபிஷேகமான ஆவியானவர் உனக்கு போதித்து நடத்துவார். இதை எத்தனை நம்புறீங்க? உண்மையா? இப்ப தவா சூடா இருக்கு, கையை வேணா வச்சிருவீங்களா? உள்ள ஒன்று சொல்லும், சூடாகுது கையை வைக்காத சொல்லுமா இல்லையா? அது உலக காரியத்துக்கு. ஒன்ஸ் நீ அபிஷேகம் பெற்றாச்சுன்னா ஆவிக்குரிய காரியத்தில் இயேசு அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் உனக்கு. அந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். சொல்லுகிறது, போதித்தபடியே அவராலே நிலைத்திருப்பீர்களாக. பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஞானத்தை தரம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய முக்கிய வசனமானது 1 யோவான் 2:27. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரிடமிருந்து பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை என்றது. அபிஷேகம் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கணும்.
நம்ம யாக்கோபு 1:5 படி நீங்கள் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் போது அவரை தாராளமாக தருகிறவரும் உங்களுக்கு ஒருவனும் நானே குறைவா இருந்தால் என்று சந்தேகப்படாமல் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் கொடுக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் வார்த்தை நமக்கு கிறிஸ்துவுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அபிஷேகத்தை கேட்கறது இல்லை. ஆனால் என்ன கேட்குறோன்னா, எனக்கு ஒரு சொந்த சொல்லுங்களேன், ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே இயேசு என்னோட பேசிட்டார், இயேசு என்னோட பேசிட்டார். ஞானஸ்நான தொட்டில தான் இருக்கிறார், உன் கூட வரல. பக்கத்தில் சொல்ல கூட வரல, ஏன்னா அபிஷேகம் இல்லை. அவர் அபிஷேகம் தான் ஆவியான ஊத்துவார். நம்ம கேட்கறதான் எழுந்து ஜபத்தை வாய்ப்பாடு மாதிரி சொல்றது, ஆண்டவரே குப்பமா வீடு வாங்கிட்டோம், சீக்கிரம் எனக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன வீடாவது கொடு. சின்ன வீடுங்க, வேற வீடு இல்லை, சின்ன வீடு. எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இதைத்தான் நம்ம கேட்குறோமே. எனக்கு அபிஷேகம் வேணும் கேட்கறதே இல்லை. நீ கேட்டு பாரு, அளவில்லாம ஊற்றுவார், அளவில்லாம ஊற்றுவார். அந்த ஊற்றுகிற அபிஷேகம் அனலா இருக்கும் பொழுது டாக்டர் மருந்துகளை காட்டிலும் பரம வைத்தரோட அபிஷேகம் சுகப்படுத்தும். அல்லேலூயா. உண்மையா சொல்லுகிறேன், அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா எதையும் சுகப்படுத்தும். 2 கை ஒணிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் பிரசங்கிச்சேன், இப்படிதான் பிரசங்கிச்சேன். என் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்க, இப்படிதான் பிரசங்கிப்பேன். ஏன்னா இந்த கையை என்னால் தூக்க முடியாது, இப்படிதான் இருக்கும். டாக்டர் சொல்லிட்டார் 6 months மேக்சிமம், இல்லைன்னா சர்ஜரின்ட்டார். நானும் மனைவி வரணும், ஓகே. நான் பிளேடியே பிடிச்சணும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டரு சொல்லிட்டாரு. 5.5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நான் பாதரே பண்ணல. உண்மையா அவர் சொன்னார், வீட்டுக்கு வந்தேன், என் மனைவியும் அதை பற்றி பாதரே பண்ணல, விட்டாச்சு. 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் தொங்கின கை தூக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அழைத்தவர் அவர். நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்க, குறைவா இருக்க மாட்டார், நிமித்தி கொடுக்குறவர். அபிஷேகம் சுகப்படுத்தும். எனக்கே தெரியாது, நம்ம இறுக்கமா பிடிச்சிட்டு அந்த பிளேடோட வார்த்தையை பிடிக்கணும், ஆனால் வியாதியை பிடிக்கக்கூடாது. விட்டுட்டேன், அப்படியே தான் நானும் வர அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் மனைவி பக்கத்துல நாங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சடனா அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை பார்த்து கேட்டுச்சு. நீங்க ட்ரை பண்ணீங்களாங்க இது வரைக்கும், நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். நானும் அதை பத்தி பாதரே பண்ணல. கை எடுத்த வேலை செய்யுது. எப்போ வேலை செய்தது, எப்போ அற்புதம் நடந்து எனக்கு தெரியல. கண்மூடி எனக்கு இதை கத்த செய்துங்க. ஒருவேளை நான் தூங்கி இருக்கும்போது கை தொட்டு இருக்கலாம், நான் பைக் கஷ்டப்பட்டு ஓட்டுக்கும் போது தொட்டு இருக்கலாம், ஆனா தொட்டது அவரு. இன்னைக்கு மைக்கு தாராளமா ஆட்டி பேசுற கூட கிருபை கொடுத்தாரு எனக்கு. டாக்டர் சொன்னது 6 மாசம், அவர் எப்போ கொடுத்தாரு, ஆனா சுகம் பெற்ற. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சுகம் கொடுத்துருது. ஏன்னா அபிஷேகத்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே நம்ம தானே அபிஷேகம். நான் சீக்கிரம் ஃபாரின்ல செட்டில் ஆயிடணும். என்னது அங்கே போய் என்ன சம்பாதிப்பேன்? நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், எல்லாம் கடனாலே தான் இருக்கிறாங்க, எல்லாம் முறுக்கு சொல்கிறாங்க வாயிலேயே. நான் சூப்பராகிறேன், யாரோ ஒரு கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ தமிச்சிடுது. இது பிரதர் கார் எடுத்துட்டேன், நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் பத்தியா 3 மாசத்துல போயிட்டு கார் வாங்க. நான் சொன்னல அப்போ பாஸ்போர்ட் சீக்கிரம் சீக்கிரம் போ. ஏய் நீ கடங்காட்சி ஆகிடுவேன். அவரோட பறக்கும் பொழுதே ஒரு மைக்கேல் டிசாஸ் ஆக ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார்ல, நீ ஃபாரின்ல போய் பிறந்திருக்கலாம்ல. உண்மைதானே? உண்மைதானே? இப்போ இருக்கிற உதாரணம் வந்து உஷாவையும் பிரதரை அனுப்பிச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா உஷாவை கன்னடால போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. இருக்கலாமா இல்லையா? நாங்கள் சோஃபியா சொல்றீங்க. அவர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. நம்ம பிளான் பண்றது அபிஷேகம் கேட்க வக்கு இல்லை. என்னது அபிஷேகம் வேணும்னு கேட்கறதுக்கு திராணி இல்லை. ஆனா வீடு வேணும், மாப்பிள்ளை கிள்னா அஜித்து போல வர வேணும். அபிஷேகம் கேட்கறதுக்கு ஒரு பௌஷம் காணும். ஆனா வீடு வேணும், கார் வேணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடணும், அங்க டொயோட்டால போகணும். பிளேடை பிடிச்சி இழுத்துருவாரு. ஆமேன்னு சொல்லுவேன். அவர் படிச்சவர்ல, அவர் தெரியாது எங்க படிக்கணும்னு. அங்க போகுது. இன்னைக்கு சொல்றேன், இப்ப ஆரம்பிச்சிடுச்சு. என்னது விசாலாம் கொடுக்க தெரியல. இன்னும் ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 7 வருஷம் எல்லாம் டைட் பண்ண போறாங்க. அங்க சொந்த கல்ற கூட இடம் கிடையாது உங்களுக்கு. என் கர்த்தர் நல்லவர். ஆண்டருக்கு உண்மையா இருந்து சத்தியத்தில் நின்று பாருங்க, கர்த்தர் உங்களை மாத்துவார். சங்கீதம் 18:50 சொல்லுது,
தாம் ஏற்படுத்திய ராஜாவுக்கு. நல்ல வசனம். தாவீதை குறித்து இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, தாம் ஏற்படுத்திய ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து. எப்படி அளித்தாரா? மகத்தான ரட்சிப்பு. உங்களுக்கு என்ன ரட்சிப்பு? யாருன்னா அதை சட்டம் பண்றீங்களா? ஏதோ வந்தோம், எங்க ஆத்துக்காரு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, எங்க ஆத்துக்காரு கச்சேரிக்கு போன, ஏதோ சபைக்கு வர, ஏதோ பைபிள், ஹை நீ அப்படியே கடந்து அவர் விட்டுருப்பார்ல, எதுக்கு ஒன்று ரட்சிப்பு? எங்கேயோ ஆடு மேய்ச்சிருந்தான், அழுவியா எங்கேயோ ஆடு மேய்ச்சிருந்தான், அவனத்தையும் அரமில் உட்கார வச்சார், அதான் ரட்சிப்பு. எங்கேயோ இருந்தேன், நண்பரோட கோட்டெல்லாம் அடிச்சேன், ஹே ரட்சிக்கப்பட்டேன், பலிபீடத்தை நிற்க வச்சிட்டார். அழுவியா உண்மையான ரட்சிப்பு. வசனம் சொல்றது, தாம் ஏற்படுத்திய ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு. தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கிருபை செய்கிறார். ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா, அந்த அபிஷேகம் உனக்கு இல்ல, உனக்கு வர பின்னாடி வர லியாக்கும், லியாக்கு பிறக்க போற ஆண் பிள்ளைக்கும், அந்த ஆண் பிள்ளைக்கு போற பொன் பிள்ளைக்கும். நாடா பார்க்காம சொல்றாரு, ஆவியானவர் சொல்லுவார், எல்லாத்துக்கும் அபிஷேகத்தை ஊத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனா தலை எப்படியோ வால் அப்படி இருக்கும். ஒருவேளை தலை வந்து இப்படி கேட்டு செஞ்சுக்க ரட்சிப்பு, குழந்தைங்க எதிர்க்க நம்ம அதை பண்ணினோம், இதை பண்ணினா குழந்தைக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்க. இட்ஸ் அனாயிண்டட். அந்த அபிஷேகம் தாவீது மேல ஊத்தின உடனே அவன் கீழே சில்லறையா இருந்தவன் ராஜாவை மாறிட்டான். நீ சில்லறையா இருக்கிறியா? ஆண்டவருடைய ராஜாவை மாத்தணுமா? அபிஷேகம் உன்னை மாத்தும். when the time comes no man can stop it. அபிஷேகம் உன்னை உயர்த்தும். என் தேவன் வல்லமையான அன்பான தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்யும் என்றால், தேவன் அபிஷேகம் பண்ணுகிற மனிதனை அவருக்கு சன்னதிக்கும் அந்த அபிஷேகம் நடத்தும். அபிஷேகம் கிருபை அளிக்கிறது. கிருபை என்றால் என்ன என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆதியாகமம் 6:8 வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாரையும் அழிச்சு தள்ளிட்டார். யாரை மட்டும் வச்சுக்கிட்டாரு? நோவா மட்டும் வச்சுக்கிட்டார். நோவா குடும்பத்தை மட்டும் அவர் நினைச்சுதான் நோவையும் தள்ளி விட்டுட்டு, உண்டாவதாக அப்படின்னா ஒரு ஆள் சரண் பண்ணிருப்பான். ஆனா அவருக்கு நோவா தேவை. ஏன்னா அவன் உண்மையுள்ள மனுஷன், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான், கர்த்தருக்காக இருக்கிறதால கிருபை பெற்றுக்கொண்டான். அதுல நீங்க ஒன்னா இருக்கணும். அந்த கிருபை உங்களை தப்ப வைக்கும். அந்த கிருபை தான் பேழைய கட்ட வச்சது, அந்த கிருபை தான் பேழை தப்பிக்க வச்சது. அங்கேயோட நிக்கல. இந்த வசனம் அன்றைய காலத்துல உலகம் முழுதும் பாவத்தினால் நிறைந்த போது நோவா தேவனோட பார்வையில் நீதி உள்ளவராக வாழ்ந்தபடியாக நோவாவோட குடும்பத்துக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமம் 39:21 வாசிக்கும் போது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கிருபை சகலத்தை மாத்தும். முடியாதுன்னு சொன்னோம் கூட அந்த கிருபை வந்துடுச்சுன்னா, நீங்க போங்க பிரதர், நான் தரணும். உண்மையா அபிஷேகம் உள்ள வந்தாலேயே கிருபை வந்துடும். அல்லேலூயா. முழு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை முழுமையா அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகம் உள்ள வந்துடுச்சுன்னா உன் பாத்திரம் ஃபுல்லா கிருபையிலே நடக்கும். அந்த கிருபை ஒரு ஹையர் ஆபீஸான நின்னா கூட கிருபை வந்து மாத்தும். அந்த தயவு கிடைக்கும்படி செய்யுமா? தானியேல் 1:9 வாசிக்கும் பொழுது, தேவன் தானியேலுக்கு பிரதானியலின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இரக்கமும் கிருபையும் கிடைக்கும்படி செய்தார். செய்கிறது யாரு? அப்போல நீர் பாய்ச்சினாலும் வேலை செய்கிறது தேவன் மட்டும்தான். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு வியாதி எல்லா காடம் பார பிரச்சனை இருந்தாலும் நீ அந்த ரட்சிப்பின் முழுமையாக ரட்சிப்பை அறிவோவது உனக்குள் அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் அனாயிண்டட் உள்ள வரும் பொழுது கிருபை வெளியே வரும். அந்த கிருபை சகலத்தையும் மாத்தும். ஐயோயோ சொல்லுங்களேன், ஐயோயோ வாய்த்தன்னு சொல்லணும். ஐயோயோ இவ்வளவு நாள் எனக்கு தெரியாத போச்சே. கிருபை வேணும். சொல்லுங்க, கிருபை வேணும். அதுக்கு எனக்கு நான் மனைவி எடுக்கிற பாடெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி வரும். கிருபை மேலானது. அந்த பாட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கிருபை மேலானது.
புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது, நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவே இல்லைங்க. நம்ம விட்டு விட்டா ஒன்று மட்டும் எடுத்துக்கிறது. வாடல்ல சாப்பாடு வச்சா ஒரே ஒரு ஐட்டமாச்சும் வச்சிடுறீங்க. இப்போ பிரியாணி வைக்கிறாங்க, ஒரு கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஓகே, சுட சுட பிரியாணி ஒரு பிளேட் போடுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன வைப்பாங்க? ஸ்வீட். அழகாக சொல்கிறீங்க. அப்புறம் கல்யாணத்துக்குலாம் போகலையா? யாரும் போகலையா? போடுங்க, சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இலை, அப்புறம் தண்ணி பாட்டிலு, ஸ்வீட்டு. சாப்பிட்டு தானே சொல்லுங்க. பைபிளை பற்றியா கேட்குறேன், இதெல்லாம் சொல்லுவீங்க. சொல்லுங்க. ரைத்தாயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, 65, பிரியாணி வந்துச்சுல. ஒன்லி பிரியாணி மட்டும் சாப்பிடுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கையில் எங்கே போவோம்? தண்ணி பாட்டிலுக்கு போவோம். ஏன்னா சுத்தமாக வாழை இலையை கழுவணும். ரட்சிப்புன்றது உங்களுக்கு கழுவு. அல்லேலூயா. இலையிலேருந்து அழுக்கெல்லாம் போகிறதுக்கு, பிரியாணி வரதுக்கு முன்னாடி கழுவி முடித்த உடனே ஸ்வீட் வைக்கிறாங்களா, உன் வாழ்க்கை இனிப்பாக வரும். அடுத்தது ரைத்தா, வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. மூணாவது கத்திரிக்காய், அதில் புளிப்பாக இருக்கும், துவர்ப்பாக இருக்கும், வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். லாஸ்ட் பீஸ் விடும். அந்த பீஸ் ரொம்ப லக்கியாக இருந்தால் லெக்கு விடும், ஒரு சிலருக்கு கழுத்து விடும். பார்த்துருக்கீங்களா? அனுபவம் பேசின ஆமே சொல்லுங்களேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே ரொம்ப பசியில் போறீங்க, ஒன்று விடுவீங்க, அதில் ஒருத்தர் கழுவிட்டு வந்துடுவாங்க இலைய. நான் சொல்கிறேன், நான் இல்லை, பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அப்படியே பிளெயின் ஆக்கிடுவாங்க, பெயிண்ட் அடிச்சது போல. அதை போல தேவனோட சமூகத்தில் எல்லாத்தையும் உள்ள வாங்கும்போது அந்த கிருபை உங்களுக்கு வெளிப்படும். ஒரு திருப்தி உங்களை வெளிப்படுத்தும். அந்த திருப்தி தாங்க எல்லாத்தையும் சகலத்தையும் ஜெயத்தை கொடுக்கும். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவர் இரக்கங்களுக்கும் முடிவு. இந்த கிருபை நமக்கு வேண்டும் என்றால் நம்மோட அபிஷேகம் இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம் நம்மோடு மாற்றமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அபிஷேகம் கிருபை எப்படி நடத்தும் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அபிஷேகம். அந்த அபிஷேகம் கிருபையாக நம்மளிருந்து நடத்தும். உண்மையாக சொல்லுகிறேன், இப்போ நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு தேவசமத்தை வந்தோன்னு எனக்கு வந்துருச்சு. என்னது? கிருபை. அப்போ எங்கே போனாலும் எங்கே போகிற? கிருபையோடு போகிறேன். வந்தாலும் கிருபையோடு வரேன். பிளாட்ஃபார்ம் நிற்கும் போது போன வாரம் ஒன்று நடந்து சொல்கிறேன், கிருபைக்கு சொல்கிறதுக்கு மேலே சொல்கிறேன். நம்மள ட்ரிப்பு போகிறோம், ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு, ஓகே. அது எடுக்க போகிறதுக்கு சென்ட்ரலுக்கு ஓடுறேன். எனக்கு முன்னாடி போனால் 800 டிக்கெட் இருக்கு, 300, 400, 300. இதெல்லாம் எடுத்து தான் சார் உங்களுக்கு கொடுப்பேன், இல்லை கஷ்டம் சார் உங்களுக்குன்ட்டு. ரொம்ப கஷ்டமாச்சு. நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னேன்? தேவையில்லாத வேலை இது. உண்மையாக சொன்னேன், தேவையில்லாத வேலை. இங்கேருந்து எக்மோர் போக சொல்கிறான். எக்மோர் போய் கிடைக்கல, ட்ரிப்பே கேன்சல் பண்ண போடா அப்படின்னு போட்டு எக்மோருக்கு போகிறேன்னு சொன்னோன்னு இன்னொரு 400 டிக்கெட் கூட அதை மட்டும் வாங்கிக்கணும். அவன் என்னது கவுண்டர் வாங்கிட்டான். அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? உள்ள நம்ம டிக்கெட்டை எக்மோர் போக சொல்லிட்டான், இங்கே மட்டும் 400 வாங்கிட்டான். நம்ம கேட்கறது 51 டிக்கெட்டு கொடுத்துருக்கலாமா? யோசிக்க தெரியுமா இல்லையா? அப்படி நான் அப்போ கிருபனை யோசிக்க வைக்கும், ஞானத்தை தரும். சொல்லுது எல்லாம் நன்மைக்கே. ஒருவேளை இந்த கிருபையில நினைச்சு அவன் சட்டையை போட்டு சண்டை போட்டு வந்திருப்பாங்க, அவன் மட்டும் எடுத்து இவன் கொடு, பிரச்சனை இருக்கும். எக்மோருக்கு வந்து பார்த்தேன், டிக்கெட் எடுக்கும். சத்தியம், எக்மோருக்கு வந்து பார்த்தா, சாரி சார், ஏற்கனவே இன்னொரு கடைசியாக ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு இன்னும் 110 டிக்கெட் இருக்கு, 8 மணி ஆச்சு கொடுக்க மாட்டேன், ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னது? கேன்சல். ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது, இதுக்கு மேலே நம்மளால முடியாது, உதவிக்கு ஆள் இல்லை, முடியாது. சரி, எதுக்கு உள்ள போய் கேட்கலாம்? இல்லை சார், ஏதோ கையெழுத்து போடுறேன், 110 டிக்கெட் இருக்கு, அது கொடுத்துட்டா உனக்கு கொடுப்பேன். இல்லை சார், நான் கேட்குறேன் சார், இல்லை டிக்கெட் போயிடுவேன். எனக்கு அது தேவையில்லை சார், முடியும். ஓகே, 110 டிக்கெட் முன்னாடி நின்றுக்கிறார். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டீ சாப்பிடும் வரவே இல்லை. கிருபை நடக்குதுங்க, கிருபை நடக்குது. கிருபை எனக்கு தெரியல, கிருபை. அவன் சொல்கிறான், சார் இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, அடுத்த டிக்கெட் முடியுதுல, அவர் வரலன்னா உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன். அவர் வந்துட்டாரா? சாரி சார். சோத்திரோம் இயேசுநாதா, பாடுங்க, சோத்திரோம் இயேசுநாதா, பாடுங்க.
நான் அத நமக்கு கவனம் போனவன் காணப்பா, போன வரவே இல்லை. அல்லேலூயா. 110 போச்சு. 51 டிக்கெட் ஃபர்ஸ்ட் கையில கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதான் கிருபை. நம்ம செய்ய வேண்டியதில்லை, ரட்சிப்பு இருந்தா போதும், அபிஷேகம் இருந்தா போதும். நிற்கும் பொழுது தயவு கிடைக்கும். தானியேலுக்கு தயவு கிடைச்சது, யோசேப்புக்கு தயவு கிடைச்சது, நோவாவுக்கு தயவு கிடைச்சது. எனக்கு கிருபை தயவு உண்டாக்கும். வந்துட்டேன் நைட்டு 10 மணிக்கு 2 மாசமா கத்தின்னு இருக்கிறேன். டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவாமே. போகிறதுக்கு 51 டிக்கெட் எடுத்து வந்துட்டேன். மறுநாள் காலையில் வந்துருங்க சார், மிச்ச டிக்கெட் மறுநாளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே. நைட்டு 9 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். என் குழந்தைய வரணும் ஆசைப்படுது. என்னது? நான் என்ன பண்ணட்டும்? இருக்க டிக்கெட் கிடைக்குமா? சரி, காலை போய் கேட்போமே. ஒரு சார் நான் சொன்னேன், தனியாக தான் உட்காரணும், நீங்கள் கும்பல் உட்கார வா எடுத்துறேன், எங்கடா இப்போ உட்காந்துக்கோங்கன்ட்டு. அவரும் ஓகேன்ட்டார். ஜாம் பண்ண போகிற. ஆண்டவரே, ட்ரெயின் இன்ஜின் தேவையில்லை, அந்த பொட்டியிலே கிடச்சா போதும் எனக்கு எப்படியாதுன்னு. கிருபை வேலை செய்யல. அடுத்த நம்பருக்கு அதே டிக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க எனக்கு. கிருபை. சொல்லுங்க கிருபை. அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு. கிருபை. அந்த கிருபை நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? முழு ரட்சிப்பு இருக்கணும். முழு ரட்சிப்பு இருக்கும்பொழுது அபிஷேகம் வந்துடும். அபிஷேகம் உள்ள வந்தாலே அவர் போதித்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அழகா சொல்லுங்க, கை தட்டுங்க. அவர் ஆலோசனை கேட்ட செய்றீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், நெவர். அவர் ஆலோசனை கேட்காம செய்துட்டு அதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஆலோசனை கேட்பீங்க. ஆலோசனை கேளுங்க, அவர் சொன்னா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. அதுதான் முழுமையான அபிஷேகம். இப்படி நடக்குது. எப்படி நடக்குது? தாவீது மேல இருந்த அபிஷேகம், தாவீதோட இருந்த சந்நிதியின் அபிஷேகம், அந்த அபிஷேகம் பிள்ளைகளோட பிள்ளைகளா இருந்து இன்னைக்கு சேவர் மேல வந்துச்சு. அல்லேலூயா. உங்க மேலேயும் அந்த கிருபை விழுணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளை மேல கிருபை விழும், உங்க பிள்ளைகளோட பிள்ளை மேல கிருபை விழும். சங்கீதம் 89:20 சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாக தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் பண்ண அவருக்கு யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது அபிஷேகம் பண்றதுக்கு. சுத்தி சுத்தி பார்க்கிறார். யாரு? யாராவது அபிஷேகம் பண்ணண்டா, எதிர்காலத்துல இவன் என்னோட பிளான் படி வரணும், சுத்தி சுத்தி பார்க்கிறார். சடன்னா தாவீத பிடித்தார். அது கண்டுபிடி, தாவீதை கண்டுபிடித்தேன். தாவீதை கண்டுபிடிச்சிட்டார். தாவீதை கண்டுபிடிச்சிட்டு பரிசுத்த தைலத்தில் அவன் மேல அபிஷேகம் பண்ணினார். நீங்க கூட எங்க சுத்தி இருந்தீங்க? கடனாலும் சுத்தி இருந்தீங்க, பிரச்சனாலும் சுத்தி இருந்தீங்க, வியாதினாலும் சுத்தி இருந்தீங்க, தர்த்தரமா சுத்தி இருந்தீங்க, கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு சுத்தி இருந்தீங்க, சட்டை டைட்டா வெளுத்து போன சட்டை போட்டு சுத்தி இருந்தீங்க. அவர் பார்த்தார், தாவீதை பார்த்து உன்னை பார்த்தார், கண்டுபிடித்தேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கண்டுபிடிச்சா ஒரு ஆமென் சொல்லியிருக்கணுமே. நீங்க எல்லாம் எங்க தானே சுத்தி இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க கோல்டன் ஸ்பூன் வந்தீங்களா இங்க? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. கார்லேயே தான் ஸ்கூலுக்கு போவேன், கார்லேயே தான் எல்லாம் போவேன், கார்லேயே தான் போவேன், எல்லாம் போயிட்டாங்க. சாலியா அப்பா அம்மா போயிட்டாங்க, கூட போன அக்கா தங்கச்சி எல்லாம் போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்தேன். நடுவீதியில் விட்டார், நடுவீதியில் விட்டார். வாடகை கொடுக்க முடியல, கஷ்டம் முடியல, ரட்சிக்கப்பட்டேன், வாடகை கொடுக்க முடியல, என்ன பண்ணுறது தெரியல. முழு ரட்சிப்பை பெற்ற அபிஷேகம் வந்தது, கத்து கொடுத்தது. பேங்க் வேலைக்கு போனேன், ரிசைன் பண்ண ஷார்ட்டா. இனி ஊழியம் பண்ணும்படி கத்த கிருபை. அந்த கிருபை தொடர்ந்துனே வருது. இந்த கிருபையை மேல தொடரும். ஏன்னா என் கூட வந்து ஒரு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்தனை கண்டுபிடித்த தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். நம் கூட எங்கேயோ அழிந்து திரிந்து கொண்டிருந்தோமானால் உங்கள் அழைத்த அபிஷேகம் பண்ணினவர். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் வீணடிக்கிறீர்கள். You are leaving it. உண்மை சார், you are leaving it. தேவையில்லாத எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாத எடுத்துக்கொள்ளுங்க. நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் நீ கேட்காத கொடுக்கறத உம்மோடு இருக்கிறாரு. கேட்க வேண்டியதை கேளு, கொடுக்க வேண்டியதை அவர் கொடுப்பாரு. கொடுக்கறது கத்த பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுவோமே. நிறைய பேர் பணம் வேணும் பணம் வேணும் கேட்குறீங்க. அல்லையா? சரி, சப்போஸ் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டர் வந்துட்டார், அப்பா உங்களுக்கு நல்லா இன்னைக்கு பிளஸ் பண்ண நினைக்கிறேன். எவ்வளோ காசு ஒன்று கேளுங்க, கேளுங்க கேளுங்க. எவ்வளோ காசு தானே, எவ்வளோ ஒன்று கேளுங்க, பல எவ்வளோ ஹையஸ்டாக கேளு. கேப்பா எனக்கே கேட்கல, அவருக்கு எப்படி கேட்கும்?
சொல், ஜோர் ஏன்னு சொல்லு. பரவாயில்லப்பா, நம்ம ஆளுக்கு எவ்வளவு ஷார்ப் ஆயிட்டாங்க. 300 கோடி குழந்தைகள் இருந்து இன்னொரு குழந்தைக்கு சேர்த்து கேட்டார். அவ்வளவுதானா? இங்க ஹையஸ்ட் ஏழை விடுறோம்பா. நெக்ஸ்ட் யாருக்கு எவ்வளவு வேணும்? இந்த பக்கம் யாரும் சொல்லு, எவ்வளவு வேணுமா? ஐயோ ஐயோ, நம்ம ஆட்கள் பணத்திலே தூங்கணும். ஐயோ ஐயோ, அதோட அழுவு தேவையில்ல. 4 கெட்டு 3 கெட்டு இதெல்லாம் இருக்குல்ல, சார் பணத்திலே தூங்கணும். 2வது 3வது நீங்க நெல்சன் பேர் உங்களுக்கு எவ்வளவு வேணும் பிரதர் சொல்லுங்க? 1000, அதாவது 1000 கோடி. ஓகே, சகோதரி யாரும் கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, தப்பே இல்லை. கேளுங்கள் கொடுக்கப்படுது. அல்லையா? ஆனா அவர் செக் வைக்கிறார், அபிஷேகத்தை கொடுப்பேன். அபிஷேகத்தை தான் கொடுப்பேன். ஆமே சொல்லுமே. எப்படின்னா இது துபாய்க்கு போகணும், பாஸ்போர்ட் இல்லை. அல்லங்க துபாய்க்கு போகணும், பாஸ்போர்ட் இல்லை, அபிஷேகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உப்பு என்ன கேளுங்க, இவங்களுக்கு என்ன வேணும்? நானும் நிறைய கேட்கல, பணத்தோட 1000 கோடி மேலே கேட்கணும். எப்படி கேட்கணும்? நான் ஒரே வார்த்தை கேட்பேன், சொல்லுங்க. 1000 கிலோ தங்கம் வேணும் எனக்கு. 1000 கிலோ தங்கம் போதும்ல? ஒரு பிட்டு பிட்டா போதும், ஒரு பிட்டு பிட்டா போதும், லட்சத்திலும் பயிரலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, அபிஷேகப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் டிலேன்றீங்கன்னா, இன்னைக்கு உள்ள என்ன இல்லை? அபிஷேகமான கிருபை இல்லை. நம் கூட எங்கேயோ இருந்தான். உண்மையாக நம்முடைய தேவன் நமக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தையும் கிருபை கொடுத்திருக்கிறார். அதை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சுகமாக்கும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோடு இருக்கிற அபிஷேகம் உன்னை சுத்தப்படுத்தும். அபிஷேகம் இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை பூர்ண சுகப்படுத்துவார். 89 21 29 வரைக்கும் சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் பார்த்தோம். 21 இப்போ வாசிப்போம். என் கை அவனோட உறுதியா இருக்கும். அந்த தாவீது அபிஷேகித்த உடனே தாவீதோடு என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனம், என் கையை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அபிஷேகம் பண்ணுறோட ஆண்டவரோட கரம் எப்போதும் இருக்கும். அவர் தொட்டாலும் சுகம், அவர் பார்த்தாலும் சுகம், அவர் பேசினாலும் சுகம், அவர் சொன்னாலும் சுகம் உண்டாகும். இந்த வசனம் தாவீதுக்கு பிறகு எனக்கும் உனக்கும் சொல்லப்பட்டது. தாவீதுக்கு சொன்னது நமக்குங்க. தாவீதை தேடி கண்டுபிடிச்சு அபிஷேகித்தார்ல, அல்லேலூயா. கிதுனை தேடி கண்டுபிடிச்சார், சாஷகர் தேடி கண்டுபிடிச்சார். அந்த அபிஷேகம் ஒட்டு ஓடினே இருந்தது. கீழே விட்டு ஓடும் அந்த அபிஷேகம். இயேசு விட்டு ஓடினே இருப்பான். பிடிச்சார், நீ தாண்டா கேமராமேன், நீ தான் கேமராமேன். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோட பிள்ளைகள் மீது அவரோட கரம் எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். வசனம் படிங்க, உறுதியா இருக்கும். என் கை அவனோட உறுதியா இருக்கும். இந்த வசனம் தாவீதுக்கு பிறகு நமக்கு தான் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் சங்கீதம் 89:22 சொல்லுகிறது, சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அன்பானதே, தாவீதுக்கு எந்த சத்ரும் நெருக்கவில்லை. தாவீதோட தேவனோட கரம் இருந்தபடியாக அந்த அபிஷேகமான கரம், அந்த புயம் விசேஷமாக பெலிஸ்தனை முறியடிக்க கிருபை கொடுத்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை யாரும் நெருங்க முடியல. சவுல் நெருங்க முடியல, பிரச்சனை இருந்தா, ஆனா நெருங்க முடியல. ஏன்னா தாவீதோட தேவன் இருந்தார். சங்கீதம் அடுத்த வசனம் 23 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, நல்ல கவனிக்கணும், அவன் சத்துருக்களை, தாவீதோட சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். எப்படியா நாடா இப்படி கூட சொல்றாரா? அப்ப செம்ம அறுவாளத்து ஒருவர் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. நான் சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? அவனே அந்த வசனம் பிடிக்கணும். அவன் சத்துருக்களை அப்படின்னா, உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமா எதனா பண்ணிட்டாங்கன்னா, உன்னோட அபிஷேகம் இருந்ததுன்னா, நீ போய் அவங்க கத்தி தீட்டு இருக்காத, புத்தியை தீட்டு. தேவ சமூகத்தில் இரு. உனக்காக யுத்தம் பண்றவர் வராரு, கத்தி எடுத்துன்னு போவாரு, அவனை போயிட்டு போட்டு தள்ளுவார். எப்படி பிளேடு இழுக்கிறது போல. உண்மை வந்துச்சா? அப்போ வெட்டு வேணா, அவரோட பிளேடு பிடிச்சி இழுத்துருவாரா? ஹலோ, இழுப்பார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. வெட்டுவேன். தாவீதை யார் எதிர்த்தாலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை
வெட்டுவேன். பெலிஸ்தனோட தலையை தாவீதிலிருந்து அபிஷேகம் அவனின் தலையை வெட்டினது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. முன்னாடி வந்து நின்னோம். ஏய் நாடா நாய் போல தடியும் கல் எடுத்துட்டு வர நின்னான். அவனுக்கு தெரியாது தாவீதோடு இருக்கிற ஒரு பெரிய சாமம் வச்சுருக்கிறார். தலைய சொன்னபடிய வெட்டினானா, கையில் காமிச்சானா, உனக்கு சொல்ல உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. தாவீதை தேவன் உன்னோடு இருக்கிறார். வசனம் சொல்றது யுத்தம் என்னது, அது இருக்க முடியல. யுத்தம் என்னது, பக்கத்துல சும்மார் சும்மார் சொல்லுங்களேன், சும்மார். சபைக்கு வராம இல்ல, சபைக்கு வா, நல்லா ஜெபம் பண்ணு, பிரச்சனைக்கு சும்மார். அவர் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா உன் கூட யார் வரா, உன் கூட யார் வரா. போனவர் கூட சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு குத்துறதுக்கு ஒருத்தர் ஆயத்தமா வந்தாரு, அவரை வெட்டுறதுக்கு ஒருத்தர் பின்னாடி ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 89 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். உண்மையும் கிருபையும் இருந்தா ஆண்டு உயர்த்துவார், கொம்பு உயர்த்துவார். அவரே உங்களுக்கு பரிசுத்த புயமா இருக்கும். என் கிருபை அவனோடு எப்போதும் என்னாலும் இருக்கும் என்று உறுதிப்படுத்துகிறார். என் நாமத்தில் அவன் கொம்பு உயரும். அப்படி என்றால் தாவீதோட தலை உயரும் என்றுக்கு அபிஷேகம் நம்மோடு இருக்குமானால் அந்த அபிஷேகம் கிருபை நம்மளை உணர்த்தும். அடுத்த வருஷத்தை வாசிக்கும் போது 25வது வசனம் வாசிக்கும் போது, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஆடு மேய்த்த தாவீது அபிஷேகத்த உடனே அந்த அபிஷேகம் மற்றவங்களை ஆளும்படி கர்த்தர் செய்தார். ரட்சிப்பை பெற்ற உடனே அபிஷேகம் வரணும். அந்த அபிஷேகம் உங்களை ஆளும்படி கர்த்தர் செய்வார். உண்மையா சொல்லுறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு போது மார்க்கெட்டிங்ல போயிட்டு தோல்ல பையி வாயில தோல்ல பையி அப்படிதான் வாழ நுழைஞ்சேன். தோல்ல பைய மாட்டேன். சார் ஐம் கமிங் ஃப்ரம் ஐசிஐசிஐ பேங்க், இட்ஸ் a credit card, I'm giving it. பெரிய லாபம் வருது அல்ல சொல்லுவேன், ஆனால் ஒன்றும் வராதுல்ல. அல்லேலூயா. சிட்டி பேங்க் சொன்னா நானும் சொல்லுவேன், ஏமாத்தி விற்கணும் அவ்வளோதான். இவன் நல்ல மார்க்கெட்டிங் பண்றான்டா, இவன் பார்த்தார், இவன் நல்ல மார்க்கெட்டிங் பண்றான்டா. இவனை கண்டுபிடித்தேன், அபிஷேகித்தேன், ரட்சிப்பு வந்தது, கிருபை வந்தது, இன்னைக்கு சபை வந்தது. ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு சங்கீத தியாகம் இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க 2 பேர் பல ஆண்டு வருவாங்க. அவங்க வந்து எங்க கிட்ட வந்த பிறகு தான் யசோதை பிறந்தான். அப்படி தெரியுமா? அந்த கிருபை இன்னும் நடத்துது. ஏன்னா எங்களோட இருக்க கிருபை உங்க மேலேயும் இருக்கு, அந்த கிருபை சபையில இருக்கு. நீ முழு ரட்சிப்பை பெற்றிருப்பியானா உண்மையாக சொல்ல உன் கொம்பு உயர்த்தப்படும், வியாதிகள் நசுக்கப்படும். ஏனென்றால் அவர் கிருபை உன்னை தப்பு வைக்கும். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீது அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் கிருபை ஆளும்படி கர்த்தர் செய்தது. தாவீதோட இருந்த அபிஷேகம் விசேஷமாக பார்க்கும்போது அந்த வந்து கொஞ்சம் சுதந்திரம் வந்தது அவனுக்கு. ஒரே நிமிஷம் விசேஷமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் இருந்தா என்ன வேணா செய்யும். சீரியஸ். நான் தேவ செய்தியில் அபிஷேகத்தோடு எடுப்பேன், அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஏனென்றால் வரும் சும்மா போக கூடாது, அபிஷேகமாக இருக்கணும். அப்போ இந்த வசனம் எடுத்தும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன போது, தாவீதோட அபிஷேகம் இருந்ததா, அதுக்கப்புறம் இயேசு சந்நிதியில் வந்துதான், அதுக்கப்புறம் இயேசுக்கு பின்னாடி போகும்போது சொன்னார், என்ன காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வார். அந்த அபிஷேகம் எங்களோட வந்துதான். இந்த அபிஷேகம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, என்னோட தலைமை போதுகிற இடத்துல வந்தது. அல்லேலூயா. சாம் சுந்தராயா வந்தது அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் எங்க வந்ததுன்னா சுந்தராய் மேலே வந்தது. சுந்தரமே அபிஷேகம் வந்ததுன்னா தாவீது சந்நிதியிலிருந்து வந்தது. நம்ம ஒவ்வொரு வித சந்நிதியில் அபிஷேகம். ஒரு வாட்டி சுந்தரம் ஐயா கார் வச்சிருந்தாராம். கேட்குற ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. டிரைவர் போய் எங்கள் மரத்தில் இடிச்சிட்டான். டிரைவரு மரத்தில் இடிச்சிட்ட உடனே போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். இவன் சொல்லிட்டான், சார் ஐயா நான் தான் தப்பு, டிரைவர் இந்த மாதிரி இன்னார் ஏசி சபையில் இருக்கிறாரு, அவரோட கார் தான் எடுத்துன்னு வந்து இடிச்சிட்டேன், அதனால் நான் ஃபைன் கட்டிடுறேன், நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை ஓனர் கூப்பிடு, அவர் சொல்லியிருக்காரு. இல்லை ஐயா எங்கள் ஓனர்லாம் இங்கே வரமாட்டார், அவர் பெந்தகோஸ் பாஸ்டர், பைபிள் படிக்கிறவர், அவர் சர்ச்சுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள வரமாட்டார், அவரை மட்டும் கூப்பிட்றாதீங்க, எனக்கு ஜெயில் கூட அனுப்புங்க, அவரை மட்டும் கூப்பிட்றாதீங்க. அப்போ இன்னும் கோவம் வந்துச்சு இன்ஸ்பெக்டர். என்ன காட்டிலும் அவர் பெரியவரா, இங்கே வாடா இங்கே எட்டணும். இவன் பயந்து ஃபோன் பண்ணுறான், ஐயா வண்டி இடிச்சிட்டேன், போலீஸ்கார் கூப்பிட்றாங்க ஐயா. அவர் கேஷ், சரி போங்க தம்பி, அவர் ரொம்ப கேஷ், நான் ஆட்டில் வந்துடுறேன்னாரான். இவருக்கு விசுவாசிக்கு ஒரு பயம், கார் இடிச்சிட்டுமே. போலீஸ்கார் எல்லாரும் எதுக்கு கத்துறான், அந்த ஆள் வர சொல்லியா, எப்படி அந்த ஆள் வர சொல். அவரும் வந்தார். வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கால் எடுத்து வச்சாராம்.
வச்ச உடனே எல்லாரும் எழுந்துட்டாங்களாம். எழுந்து, ஐயா நீங்கள் எங்கே வந்தீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, அப்போ கார் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். இதான் நடந்து உண்மை சத்தியம். டெஸ்டிமனி புக்ஸ் எடுத்து வாசிங்க. ஏன்னா கிருபை, அபிஷேகம் கிருபை, அபிஷேகம் கிருபை. அந்த அபிஷேகப்பட்ட இடத்துல தான் ஞானஸ்நான தொட்டி கட்டினாங்க. அந்த ஞானஸ்நான கொட்டி இடத்துல தான் நானும் உள்ளே விழுந்தேன். அதில் தான் மனைவியை விழுந்தா. அந்த அபிஷேகத்தின் கிருபை இங்கே இருக்கு. இந்த கிருபை இங்கேயே பலிபீடத்தில் நிற்கல, இந்த கிருபை இங்கேயும் போகுது, இந்த கிருபை இங்கேயும் வருது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அற்புதம் செய்ய முடியும். அந்த கிருபை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுவோம். இப்போ கேட்குற பணம் வேணுமா, கிருபை வேணுமா? இப்போ எத்தனை கோடி வேணுப்பா? 3 கோடி கிருபை வேணுமா? 3 கோடி கொடுத்து வலிச்சு உட்காந்துப்பாங்க. அல்லேலூயா. என்ன சார், நான் ஒரு தங்கத்தில் படுக்கணும், ஆனா கிருபை தங்கத்தில் நடக்க வைக்கும். அல்லேலூயா. தங்கம் 3 கோடி மேல கிருபை நடக்க வைக்கும். உங்கள் ஆசை நிறைவேறுவதாக. அவ்வளவு இல்லைன்னா கொஞ்சமா நிறைவேறட்டும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு அவ்வளவுதான் சொல்லு. அநேக கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொடுங்கன்னு. எனக்கு கொஞ்சம் கொடுத்தாலே கடுகடு விசுவாசம். அப்போ 300 கோடிக்கு மேலே வரட்டும் உனக்கு. உன் செய்யற பிசினஸ் இன்னிலிருந்து பல மடங்கு கொடுப்போம். இப்படிதான், இன்னும் இப்படிதான் வார்த்தை எனக்கு வரும், பலிபீடத்தில் வரும். சாம்சன் சொல்வார், என்னோட டெஸ்டிமனியோட உங்களுக்கு வார்த்தை சொல்ற டைம் அது பரவாயில்ல, 10 நிமிஷம் முடிச்சிடும். ஓகே, சொன்னா பேச ஷார்ட் பண்ணி ஆமேன்னு சொல்லிடுறேன். பேசட்டுமா? இல்லையே கொஞ்சமா இருக்குதா? இல்லையே கொஞ்சமா இருக்கு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லிட்டா அப்படி வருவோம். ஐயா அங்கிருந்து பேசுவார். இந்த நாள்ல இருந்து உங்களை கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யமா மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் சாம்சன் சொன்னாருன்னா நான் உங்களை போல எழுந்து நின்று மனசார சோத்திருப்பேன். மனசார சோத்திருப்பேன். ஏன்னா உள்ள கிருபை இருக்கு. அல்லேலூயா. சொல்வேன், தசமா எவ்வளோ? 100க்கு 10%. ஓகே, நான் உள்ள ஒன்று பிளான் போட, எனக்கு இந்த கிருபை சொல்லும். உள்ள போதுங்க, டேய் எனக்கு ஆண்டுக்கு ஒரு ஒப்பந்தம் வரும், நான் 10% கொடுத்த இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் ஆண்டவரே. நான் உண்மை என் மனைவிக்கு முன்னாடி சொல்லுங்க, என் நம்பிக்கை டைரி கூட எடுத்து காட்டும். நான் சொல்லுவேன், எனக்கு ஏற்ற மாதிரி கத்தர் பிசினஸ் கொடுப்பாரு. படம் கத்தர் வைத்தினார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் சொல்றேன், மிஸ்டர் டானியால் எழுந்துக்கோ, கர்த்தர் 300 கோடி உனக்கு இருக்கணும்னா நீ வாங்குற சம்பளத்தில் உண்மையா கர்த்தருக்கு இருப்பையானால், நான் இன்னைக்கு சொல்றேன், நம்பர் போடுவா, 0 போடுவா. உங்களை கேட்டது ஆண்டு அவங்ககிட்ட பேசுங்கிறார். நம்பர் வேணுமா 0 வேணுமா? தெரியும். ஏன்னா 0 போட்டா நிறைய நம்ம போட்டுக்கலாமே. ஆக கடவுள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அப்பா நிறைய கொடுக்க போறாரு. நம்ம புது சிஸ்டம் வாங்குறோம். ஓகேல? டன்? எஸ் டன். நான் சொல்றேன், இன்னைக்கு புது சிஸ்டம் வரும். புது சிஸ்டம் வரும். எதெல்லாம் குறைவா இங்கேருந்து பார்க்குறீங்க, குறை கேட்கும் போதெல்லாம் புது மைக்கம் வரும், புது சிஸ்டம். ஏன்னா என்னோட அபிஷேகம் நடத்தும், என்னோட கிருபை செயல்படும். ஒருவேளை அங்க கிருபை வீக்கா இருந்தாலும் இந்த கிருபை அங்க போய் ஊக்கப்படுத்தும். இந்த கிருபை ஜெயத்தை கொடுக்கும். தாவீதோட கிருபை நம்ம கிருபை, தாவீது கிருபை நம்ம கிருபை. கர்த்தர் சொன்னதை செய்வார். சங்கீதம் 89:26 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். கன்மலை நம்ம சொல்ல எப்ப நடந்தாலும் சொல்றேன், அன்பான தேவல தாவீதின் தேவன் எப்ப உங்களை சாட்சியா வைத்தார், அவரே என் கன்மலை, அவரே என் ராஜா, அவரோட கிருபையால நிக்கிறேன், அவர் பலத்தினால நிக்கிறேன், அவர் சொன்னதை செய்யறேன். அந்த விசுவாச அறிக்கையிடும் பொழுது அந்த கிருபை உங்களை நடத்தும். 27 வசனத்தை வாசிக்கும் போது, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். அவனை ஆக்குவேன் அப்படின்னா நிச்சயமா உங்களெல்லாம் பிளஸ் பண்ணுவார், நிச்சயமா உங்களை சுகப்படுத்துவார், நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயமா கொம்பு உயரும். அல்லேலூயா. உங்க கொம்பு உயரும். உண்மை விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு. எங்க அப்பாக்கு கேட்கலையா, தாவீதை உயர்த்தினவர் என்னைய உயர்த்துவார். தாவீதோட கிருபை என்னோட இருக்கு. தாவீதோட கிருபையாக இருப்பதற்கு காரணமான முழு ரட்சிப்பு இருக்குது. என் தலைமையில தேவனோட அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமே. இந்த அபிஷேகம் உள்ள வந்தாலே, ரட்சிப்பு வந்தாலே, நீ கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிப்பார். சாம் சுந்தராய ஆட்டோல தான் வந்துருந்தார். ஆட்டோல வரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன் உள்ள போயிட்டார். போட்டார் ஒன்று பள்ளியிருந்தாங்க. என் பையன் வரான். என்னது? என் பையன் வரான், நீ தென்னாட்டில் உட்காந்துப்பியா? சொல்றேன், உள்ள வேலை நடக்கும். உங்களுக்கு சில நேரத்தில் நடக்காத போல இருக்கும். நான் சொல்லுவேன், உள்ள ஏதோ நடக்குது, உள்ள ஏதோ நடக்குது, உள்ள ஏதோ நடக்குது. உனக்கு கிருபை தெரியாது, கிருபை உள்ள கிரியை செய்யும்.
கிருபை கண்ணதற்கு தெரியாது, கிருபை உள்ள வேலை செய்யும். என் கிருபை நினைப்பதற்கு வேண்டும் அதிகமான என் கிருபை தேவ கிருபை செய்யும். அல்லேலூயா. அப்படி என்றால் உன்னை உறுதியாக முன்வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொம்ப ஃபர்ஸ்ட் உன்னை வைப்பார். நீ உண்மையா இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மணி மட்டும் தான் சொல்றாங்க, உண்மையா இருக்க ஆமென் சொல்லுங்க. நீ எப்படி இருந்தியோலோ, அவன் சொன்னான், எப்பா உனக்கு விசுவாசம் இருக்கான்னு. உடனே உண்மையை சொல்லிட்டான், அப்பா நான் விசுவாசம் இருக்குதான், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது. உண்மையை சொன்னானா? ஆனால் உண்மை நடந்தது. நீங்கள் இப்போ கேட்குறேன், உண்மையாக இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க. அது அப்படி இப்போ உங்களுக்கு தான் தெரியும், டவுட்டாக இருக்குது. அப்படி தானே? நீங்கள் உண்மையாலே நீங்கள் ஆமேன்னு சொன்னாலும் என் தேவன் மனுஷனுக்கும் இயேசுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. தேவனும் அதான் சொல்லுங்க. மனுஷன் இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. அன்றன்றத தேவன் தூக்கி பின்னாடி போட்டுருவார். அன்றத தூக்கி போட்டார், நினைச்சு பார்க்க மாட்டேன். ஆனா நம்பருக்கு தெரியுமா, அவ சொன்னா தெரியுமா, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவளை டாரா கீழ்ச்சிடுவேன். கிருபைய போச்சு. என்னது? கிருபைய போச்சு. போடா மூச்சும் போச்சு. அன்றன்றத தூக்கி மறிச்சு போடு. கிருபை. அதுவும் சொல்லிட்டு அது ஒரு நாள் சப்ஜெக்ட் எடுக்கிற. ஆவியானோட உன்னோட இருக்கணும்னா ஆவியானோட நீ அசைந்து நடக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு நாள் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே. நல்ல பிரியாணி கொடுத்துட்டு, பிரியாணி ஒரு நல்லா சாப்பிட்ட டாஜ் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, ஓகே நான் உங்களை எடுத்துன்னு போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூவாத்து நடுவில் உட்கார கொடுத்தா அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஹலோ, பிரியாணி கமகமானு இருந்துட்டு டேபிள் சேர் போட்டு கூவாத்து பக்கத்து நடுவில் டேபிள் சேரை போட்டு பிரியாணி கொடுத்து எப்படி இருக்கும்? சாப்பிடுவீங்க? பா காஸ்ட்லி பிரியாணி, உக்காந்த இடம் சரியில்லை. அபிஷேகம் உள்ள இருக்கணும்னா ஆவியான உள்ள இருக்கணும், அப்பதான் கிரியை செய்யும். சங்கீதம் கடைசியாக 89 அதிகாரம் 28, 29 சொல்லுகிறது, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்த. எவ்வளவு பாரு, எங்கேயோ இருந்தாங்க. சொல்லுங்க, எங்கேயோ இருந்தான். எங்கேயோ சொல்லுங்க, எங்கேயோ இருந்தாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அவன் எங்கடா நினைச்சு பார்த்தானா, நான் ராஜாவான ஆண்டவரே என்னை எப்படியா அபிஷேகிக்கும், சவுல் வந்தா சவுல் கூட ப்ரே பண்ணணும், அவன்கிட்ட இதெல்லாம் நினைச்சே பார்க்கல. அவனோட வேலை உண்மையா போயிட்டு மரத்துக்கிழமை பாட்டு பாடினதான், வேற எதையும் செய்யல, எதையும் யோசிக்கல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் அந்த பரிபூரண தாவீது மேல இருந்தது. அல்லேலூயா. ஒண்ணுமே கேட்கல, சைலண்டா இருந்தான். எங்கேயோ இருந்தவனை பிடிச்சி இங்க போட்டு ராஜாவாக்கி உட்கார வச்சார். ஆமென் சொல்லுமே. நான் கூட இருந்த 9 பேர் எங்க ஃபேமிலி, 9 பேர். எனக்கு முன்னாடி எங்க சீனியர் எங்க அக்கா தான், அவங்க தான் முழு பெந்தகோசா இருந்து பயங்கரமா அபிஷேகம் பெற்றாங்க. நான் அதை பார்ப்பேன், என்னமோ கத்தி நிற்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தெரியல, என்ன பலிப்படுத்த நிற்க வச்சிருக்கிறார். ஏன்னா என்னை கண்டுபிடிச்சார். என்ன மட்டும் கண்டுபிடிக்கலங்க, ஈஜிப்ட் சிரிச்சபில் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டார். எல்லாரையும் உட்கார வச்சார். ஓல்டு கமர், நியூ கன்னர், ஓல்டு ஸ்கன்னர், எல்லாரும் தான் இருக்கீங்க. எல்லாரும் பிடிச்சிக்க போட்டாரு. இனிமேட்டு என்னோட கிருபை, என் மேல கிருபை உங்க மேல வருது. அல்ல, உங்க மேல இந்த கிருபை ஃபுல்லா உங்க மேல வருது. இந்த கிருபை உங்களை நடத்தும், இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். அந்த வசனம் கடைசியா பார்க்கும் பொழுது, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். நிலையிருக்கவும் செய்வேன். தீர்க்க தரிசனமா இன்னைக்கு நான் சொல்றேன் சபையில, செய்வ மகளே, செய்வ மகனே, செய்வ மகளே, நான் செய்வேன். ஆனா ஒண்ணு, அபிஷேகம். அபிஷேகம் இருந்தா செய்வேன். உங்களுக்கு ஒன்னும் புரியுற மாதிரி சொல்லணும். கையில காசு, கையில காசு இல்ல, கேட்கல. கையில காசு நானே நீங்க தான் சொல்லுங்க. கையில காசு, வசனம், அபிஷேகம் இருந்தாதான் காரியம் நடக்கும். என் கர்த்தர் நல்லவர். அன்பார், இன்றைக்கு சபையாருக்கு ஒரு திருக்க வார்த்தையை சொல்லுகிற வார்த்தை, அபிஷேகம் இல்லாதவர் தேவனோட வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டார்கள், அபிஷேகம் பெற்றவர் தேவனோட சத்தத்துக்கு செவி சாய்ப்பார்கள். என சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி. இங்க இருந்து பக்தர் இன்னைக்கு காலையில முடிய நேரத்துல ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறாரு. அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உங்களை எல்லா காரியத்திலிருந்து செய்ய போகிறவர் தப்ப வைப்பாரு. அவர் நடத்தணும்னு சொல்ற. அபிஷேகம் நமக்குள் இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் ஒன்று பெரிதாக. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இட்ஸ் a beautiful day. நபாவ் ஷிஹாதனி மமகதோ ஓ தீலா சிபிலிபி கத்துரிபி தரபா. It's a supernatural time, my Lord. வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை உங்களுக்குள்ள
இறங்குகிற இந்த காலை வேளையில அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இறங்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற கிருபை உங்களுக்கு இறங்கும் பொழுது, எங்கேயோ திரிந்திருந்தவன திரிந்து கொண்டிருக்கும் போது தேடி போனவர் தாவீது அபிஷேகித்தவர் இன்றைக்கு உங்களையும் அபிஷேகிக்கிறார். ஒரு புதிய ரட்சிப்பின் பாத்திரமாக கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே இன்வெர்ட் பண்ணி அழகாக இதை ஆப்ரேட் பண்ணுவீங்கன்னா நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வார். ஒருவேளை வார்த்தையை கேட்டுட்டு இங்கே சேர்லேயே வச்சுட்டு போனீங்கன்னா அந்த சேர்ல இருக்கிறது அபிஷேகம் மறுபடியும் எனக்கே வந்துடும். God is blessing you today. He is healing you today. He is anointing today. ராபா சீக்கும் மத்திர ராபா. இந்த காலை வேளையில பலிபீடத்தில் இருக்கும்போது தேவ அபிஷேகத்தை பெற்ற நான் எங்கேயோ திரிந்த எனக்கு அபிஷேகத்தை ஆசீர்வதித்த போதகர் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்த தேவன் கடைசியாக தாவீதுக்கு செய்வேன் சொன்னது போல கர்த்தர் வந்த யாவருக்கும் சொல்லுகிறார், நான் செய்வேன் மகளே, நான் செய்வேன் மகனே, அது உன பெஸ்டா செய்வேன், நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வேன். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் ஆசீர்வதியும், தேவ பிரசனம் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும், கிருபை ஆசீர்வதியும். இயேசுநாம வார்த்தை சொன்னபடியே முழு ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.